Assalamu friends, welcome back to our YouTube channel. This is Atika from Trio Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு அந்த subscribe பட்டனை press பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு நாங்க பீக்கங்காய் வச்சு ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டிஷ் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பீக்கங்காய் கொழுக்கட்டை. பீக்கங்காய் கொழுக்கட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பாப்போம் வாங்க. 2 கப் பச்சரிசி மாவு, 1/2 கிலோ பீக்கங்காய், 1/4 கப் தேங்காய் பால், 1/4 கப் திருவன தேங்காய், 2 வெங்காயம் ஃபைன்லி சாப்ட், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 4 ல இருந்து 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 200 grams cooked prawn. இது நாங்க தேவையான அளவு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் and உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 தக்காளி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்லைஸ்ட் ஆனியன். இப்போ நம்ம பீக்கங்காய் கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன்ல ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ் அண்ட் கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த குக்டு ப்ரான்ஸ்ல பாதி குவான்டிட்டி ப்ரான்ஸை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி ஆனியன்ஸ் half குக் ஆகி வாட்டர் அப்சர்வ் ஆகுற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிரேட்டட் கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிட்டு ஆறதுக்காக தனியா எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ண போறோம். பச்சரிசி மாவை ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த மேவா கூட ஆட் பண்ணி கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போதும் நம்ம கொழுக்கட்டை செய்கிற அதே ப்ரொசீஜரில் தான் இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். பாய்லிங் வாட்டரில் கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு, கரெக்டான பதத்தில் இருக்கு. இப்போ நம்ம சின்ன சின்ன கொழுக்கட்டையா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டையை ஸ்டீம் பண்ண போறோம். ஒரு இட்லி குக்கர்ல மெலிசான கிளாத் போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம கொழுக்கட்டை ஒன்று ஒன்றா பிளேஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ள சைடில் நம்ம பீக்கங்காய் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெசல்ல 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் அண்ட் கீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பீக்கங்காவை ஆட் பண்ணிக்கலாம். பீக்கங்காவை நாங்கள் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சில பீக்கங்காய் கசக்கும், ஸோ நீங்கள் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டதுக்கு அப்புறமா குக்கிங்க்கு ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் வேகிறதுக்காக 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி லிட்டு போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நம்மளோட கொழுக்கட்டை ரெடி. கொழுக்கட்டையை தனியா எடுத்து வச்சுக்கலாம். பீக்கங்காய் half குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம green chillies ஆட் பண்ணிக்கலாம்.
அண்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ரிமைனிங் குவான்டிட்டி ஆஃப் த ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி நிறுத்திடுங்க. 1/4 கப் அரிசி மாவை கோகோனட் மில்கோட லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பீக்கங்காவோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா பீக்கங்காய் தண்ணி விடும். ஸோ கிரேவி திக்காக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுறோம். கிரேவி நல்லா வாசனையாக இருக்கணுன்றதுக்காக பெருஞ்சீரகத்தை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை ஆட் பண்ணி கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அண்ட் அரோமாக்காக 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கிரேவிலாம் கொழுக்கட்டையில் நல்லா அப்சர்வ் ஆகும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பீக்கங்காய் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை லஞ்ச் கூடயோ செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மியான ரெசிபியோட மீட் பண்ணுற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.